கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துகிறேன். ஏசப்பா நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமை சோத்திரம். இன்றைய தினத்திலையும் கூட ஆமை சோத்திரம் நாம் ஒரு வேத பகுதியை, ஒரு உவமையை நாம் தியானிக்க போகிறோம். ஆமை சோத்திரம். அந்த உவமை இளைய குமாரனின் உவமை. இளைய குமார், அதாவது ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. மூத்த குமாரன், இளைய குமார், 2 குமாரர்கள் இருந்தார்கள். இதை இளைய குமாரன் உவமை அப்படி சொல்லலாம். இதை இன்னும் அதிகமாக என்ன சொல்லுவாங்கன்னா கெட்ட குமாரன் அப்படின்னு கூட என்ன செய்வாங்க, ஒரு சிலர் அது சொல்கிறாங்க. கெட்ட குமாரன் குறித்த கதை, சம்பவம், உவமை என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆமை சோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த முழு ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த தகப்பனை பற்றியும் அந்த 2 குமாரர்களை பற்றியும் அங்கே இந்த வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆமை சோத்திரம். முழு பைபிள்லையுமே மனம் திரும்புதலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு உதாரணம்னு சொன்னா இந்த 2 குமாரர்கள் இருந்த இந்த இளைய குமாரனை குறிச்ச உவமை தான் அவை மனம் திரும்புதலில் நம்ம சிறந்த எடுத்துக்காட்டு. முழு பைபிளையும் மனம் திரும்புவதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னா இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் இருக்க இந்த இளைய குமாரனை பற்றி தகப்பனை குறித்திருக்கிற இந்த உவமையை நாம் குறிப்பிடலாம். இந்த உவமையில மனம் திரும்புதலின் மகத்துவம் அதை குறித்து நாம தெரிந்து கொள்ள முடியும். மனம் திரும்புதலினால வருகிற மகத்துவத்தை குறிச்சும் நம்ம தெளிவா கற்றுக்கொள்ள முடியும். ஆமை சூத்திரம். இதை நம்ம அப்படியே கதையாக படிச்சுட்டு போற காரியமும் கிடையாது. இதுல ஆழ்ந்த ஆழமான சத்தியங்களும் இதுல இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் கதை, கெட்ட குமாரன் கதை நன்றாக தெரியும். ஆனா அந்த கதையில, அந்த உவமையில, அந்த பின்னணிகளில என்ன சொல்லப்பட்டிருக்கு, தகப்பன் எப்படிப்பட்டவர், அப்புறம் மூத்த குமாரன் எப்படிப்பட்டவர், இளைய குமாரன் எப்படிப்பட்டவர், அப்படி சொல்லிட்டு அவனுடைய சிநேகிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத, மனம் திரும்புதல்னா என்ன, தகப்பனுடைய இருதயம்னா என்ன அப்படிங்கிறத குறிச்சு அநேக காரியங்கள் இதில் என்ன பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாதாரணமா இந்த உவமை கடந்து போய்விட முடியாது. நம்ம நேரம் வசனத்துக்கு நேரம் போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல 11 முதல் 32 வரைக்கும் இது ஒரு கொஞ்சம் பெரிய உவமையா இந்த உவமை சொல்லப்பட்டிருக்கும். 11ல இருந்து 32 வரைக்கும் அந்த உவமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இன்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி உவமையை கர்த்தர் என்ன செய்றார், அங்க பேசினார். தொடர்ந்து பேசுகிறார். காணாமல் போன ஆடு, அந்த 100 ஆட்டுல ஒரு ஆடு காணாம போச்சுன்னு மேய்ப்பனுக்கும் ஆமை சொல்ற மேய்ப்பனும் ஆடும் குறிச்சு பேசுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ, நிச்சயம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீயும் அவ கையில இருந்த வெள்ளிக்காசு குறிச்சு பேசுறாரு. அப்படியே அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஒரு தகப்பனும் அவருக்கு இருந்த 2 குமாரர்களை குறிச்சு இந்த உவமை சொல்ற. மனம் திரும்புதலுக்கு என்ற அதிகாரம், மனம் திரும்புதலின் மகத்துவத்தை குறிப்பிடுகிற அதிகாரம் இந்த லூக்கா 15வது அதிகாரம். இல்ல, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். 12வது வசனத்துல, அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றார். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசையையும் பங்கிட்டு கொடுத்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த 12வது வசனத்துல 2 குமாரர்கள் இருந்தாங்க தகப்பனுக்கு. அந்த தகப்பன்கிட்ட மூத்தவன் போய் கேட்கல. யார் போய் கேட்கிறான்? இளைய மகன் போய் தான் கேட்கிறான். இளைய குமாரன் போய் தகப்பன் போய் என்ன செய்யறானா, தகப்பனே, ஆசையில் எனக்கு வரும் பங்கை எனக்கு என்ன செய்யுங்க, தர வேண்டும் என்று சொல்லி கேட்டான். மூத்தவன் கேட்கவில்லை, இளையவன் தான் கேட்கிறான். இளையவன் என்ன செய்யறானா, எனக்கு வர்ற பங்கு எனக்கு என்ன செஞ்சிருங்க,
சொல்லுங்க. எனக்கு வரும் பங்கு தகப்பனே எனக்கு என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்கன்னு சொல்லி தகப்பன்ட்டு போய் கேட்டான். ஆனா மூத்தவன் எனக்கு பங்கு கொடுங்க, இளையவன் கேட்டுட்டான், தம்பி கேட்கிறான், அதனால எனக்கும் நீங்க பங்கு கொடுங்கன்னு ஒரு நாளும் யாரு கேட்கல, மூத்தவன் கேட்கல. ஆனா அந்த வசனத்துல அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தான். என்ன சொல்லுது வேதம்? ஆமை சுத்தம். அந்த தகப்பன் இளையவனுக்கு மாத்திரம் பங்கு வச்சு பங்கை கொடுத்துட்டு சொத்த ஆசையை கொடுத்துட்டு மூத்தவனுக்கு தராம இல்லை. மூத்தவனுக்கு என்ன செஞ்சுட்டாரு, மூத்தவனுக்கும் பங்கை கொடுத்துட்டாரு, ஆசையை பிரிச்சு கொடுத்துட்டாரு. எத்தனை பேர் இத கவனிச்சு படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. மூத்தவனுக்கு மட்டும் சொத்தை கொடுக்கல, சோத்திரம், இளையவனுக்கு மட்டும் சொத்தை கொடுக்கல, மூத்தவனுக்கும் பங்கிட்டு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது. தகப்பன் பாரபட்சம் இல்லாதவ. மூத்தவன் கேட்கல, அவன் கேட்கும்போது இல்ல இல்ல இளையவனுக்கு கொடுத்துட்டு மூத்தவனுக்கு கொடுக்காம இல்ல, மூத்த குமாரனுக்கும் தன்னுடைய பங்கை, அவனுக்கு வர வேண்டிய பங்கை பங்கு வைத்து கொடுத்து விட்டார். இப்போ உடனே நீங்க கவனிக்கணும், மூத்தவனுக்கும் இளையவனுக்கும் பிரிச்சு கொடுக்கிற பங்குகளில் வித்தியாசம் உண்டு. மூத்தவனை சேஷ்ட புத்திரன் சொல்லுவாங்க, தலை பிள்ளை, முதல் பேரானவன் சேஷ்ட புத்திரன் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆசையை எப்படி அவர் பங்கு வைக்கணும்னு சொன்னா, தகப்பன் இந்த ஆசையை 3ஆம் பங்கு வச்சிருப்பாரு. ஏன்னா சேஷ்ட புத்திர பாகம்னா மூத்த தலை பிள்ளைக்கு 2 பங்கு எப்பயுமே போய் சேரும். அடுத்தடுத்து இருக்கிற அடுத்து எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பங்கு வைக்கணும். இப்போ 3 பிள்ளைங்க இருந்தா அதை 4 பங்கா வச்சு 2 பங்கை மூத்த பையனுக்கு கொடுக்கணும், அடுத்த பங்கை அடுத்த பையனுக்கு கொடுக்கணும், 1 பங்கை அடுத்த பிள்ளைக்கு அடுத்த 1 பங்கை கொடுக்கணும். தலை பிள்ளைக்கு விசேஷம் அது. அந்த சிறப்பு, அந்த சேஷ்ட புத்திர பாகம் எல்லாத்திலும், அதாவது பங்குகளில ஆசைகளை சொத்துல 2 மடங்கும், பொறுப்பு ஸ்தானம் எல்லாமே தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானம் யாருக்கு வரும், மூத்த பையனுக்கு கொடுப்பாங்க. அந்த வீட்டுக்கு அப்பாவுக்கு அப்புறம் அந்த குடும்ப பொறுப்பு, அந்த குடும்பத்துல அதிகாரம் செலுத்துறது, அந்த குடும்பத்தை நடத்துறது, அந்த குடும்ப பாரம் பொறுப்பு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு மூத்த பையனுடைய கடமை. அவன் அதனால்தான் சேஷ்ட புத்திரன்னு சொல்லப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவை கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அத்தோடு கூட இல்லாம தகப்பனுக்குன்னு தனியா ஒரு பங்கு வச்சிருப்பாரு. பிள்ளைகளுக்கு எல்லாம் பங்கு வச்சுட்டு தகப்பன் ஒண்ணு இல்லாம போயிடுவாரா? நிறைய பேர் செய்யற தப்பு. அப்படி இல்லை, தகப்பனுக்குன்னு தனியா அவருக்குன்னு சொத்து ஆசை இருக்கும், தனியா சம்பாத்தியம்னு வச்சிருப்பாரு. வச்சிருந்தது போக பிள்ளைகளுக்கு தன்னிடத்துல இருக்கிற பங்குகளை சரியாய் பிரித்து கொடுப்பார். ஆனால் இவருக்குன்னு ஆசையும் சொத்தும் தனியா இருக்கும். அது கடைசி காலத்துல அவர் முடியாத காலத்துல அவர் வாழ்க்கை முடிய போற நேரத்துல அந்த பங்கை, தன்னுடைய பொறுப்பை, தன்னுடைய ஸ்தானத்தை, தன்னுடைய எல்லாத்தையும் ஏற்று தனக்கு அப்புறம் நடத்த போகிற அந்த மூத்த மகனுக்கு அந்த சொத்தை கொடுப்பார். அல்லேலூயா, சோத்திரம். இது எப்படி எங்க வேதத்துல இருக்குது? வேதத்துல இருக்குது. ஆதியாகம புத்தகத்துல 48வது அதிகாரம் 22வது வசனம். உன் சகோதரனுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம், நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமேரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்று சொன்னார். இங்க கவனிச்சு பாருங்க. உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கலாம், நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக என்ன செய்கிறேன், கொடுத்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் விலை கொடுத்து வாங்கின ஒரு இடத்தை, ஒரு நிலத்தை யாருக்கு கொடுத்தாருன்னு சொன்னா, அவன் சீகேம் பட்டணத்து பக்கத்துல ஒரு இடத்தை வாங்கினாரு. அந்த சீகேம் பட்டணத்துக்கு பக்கத்துல இருந்த அந்த இடத்தை அவர் விலை கொடுத்து வாங்கினதை யாருக்கு போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, அது யோசேப்பின் வசமாய் போய் சேர்ந்தது. ஆதியாகமம் 33வது அதிகாரம் 18-19 வசனத்துல, யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்திற்கு சாலேம் எனும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிராக கூடாரம் போட்டான்.
தன் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய எமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசு கொண்டு 100 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்தான்? வாங்கினான். இந்த இடத்த யாக்கோபு வந்து யோசேப்புக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் பங்கு கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா யாருக்கு கொடுத்தாரு? யோசேப்புக்கு. ஏன்னா வேதம் சொல்லுது யோசேப்பை தான் ரூபன் சேஷ்ட புத்திர மூத்த பையன் யாருன்னு கேட்டீங்கன்னா, மூத்த மகன் யாரு? ரூபன் தான் முத பிள்ளை. லேயாளுக்கு பிறந்த முதல் மகன் யாரு? ரூபன். அந்த ஒரு மூத்த பையனுக்கு தான் சேஷ்ட புத்திர பாகம் போகணும். ஆனா அவன் வாழ்க்கை சரியில்லாதபடி, அவன் பாவம் செய்தபடினால, தகப்பனுக்கே துரோகம் செய்து விட்டபடினால அவனுக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகமும் அந்த சேஷ்ட புத்திர ஸ்தானமும் யாருக்கு போகல? ரூபனுக்கு போகல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து மூத்த தலைப்பையன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ராகேலுக்கு முதல் மனைவியா, மூத்த மனைவியா இருக்கிற லேயாளுக்கு மூத்த பையன் யாரு? ரூபன். அந்த ரூபனுக்கு போகாததுனால அடுத்து ராகேலுடைய மூத்த பையன் யாரு? தலைப்பையன் யாரு? ராகேலுக்கு தலைப்பையன் யாரு? யோசேப். அந்த யோசேப்புக்கு என்ன செஞ்சிச்சு? அந்த சேஷ்ட புத்திர பாகம் போச்சு. 1 நாளாகமம் 5வது அதிகாரத்தில் ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். 1 நாளாகமம் 5:1 சொல்லியிருக்கு. ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினாலே கோத்திரத்து அட்டவணையில் அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது யோசேப்புக்கு அது போயிற்று. 2வது வசனம், யூதா தன் சகோதரிகளை வளர்த்ததினால் ராஜாதிபத்தியம் யூதாவுக்கு போனது, ஆகிலும் சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப சேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு போயிடுச்சு? யோசேப்பு வசமாயிற்று. அவனுக்கு 2 பங்கு. ஆமென் சுத்திரம். ஆமென் சுத்திரம். 2 சுதந்திரமாய் 2 கோத்திரமாய் அவன் மாறி போனான். அவனுடைய 2 பிள்ளைகளும் 2 கோத்திர பிதாக்களாக மாறினார்கள். அப்போ இவன் பங்கு வச்சு கொடுக்கும் பொழுது என்ன செய்யறான்? இப்ப மூத்த மகனுக்கு ஒரு பங்கும் இளைய குமாரனுக்கு ஒரு பங்கு கொடுத்திருப்பாரு நிச்சயமா. சேஷ்ட புத்திர பாகத்துக்கு 2 பங்கு கடைசி இறுதி நாட்கள் அவர் என்ன செய்வாரு? தனக்கு கொடுக்கிற பங்கு யாருக்கு தான் கொடுக்கணும்? மூத்த மகனுக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆமா சூத்திரம். பாருங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல 15:31. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளது எல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது அப்படி சொன்னாரு. நீ என் கூட எப்பொழுதும் இருக்கிறதுக்கு மாத்திரமல்ல, நீ என்னுடைய தலைப்பிள்ளையாய் மூத்த மகனாய் இருக்கிறபடினால எனக்கு உள்ளது எல்லாமே யாருக்குரியது? இப்போ மூத்த குமாரனுக்கும் இளைய குமாரனுக்கும் தன்னுடைய பங்கை பிரித்து கொடுத்துட்டார். சொத்தை ஆசை பிரிச்சு கொடுத்தாலும் தகப்பனுக்கு தனியாய் இருந்தது. அது சேஷ்ட புத்திரனுக்கும் முதற் குழந்தைக்கும் தலைப்பிள்ளைக்கும் அது அந்த தகப்பனுடைய எல்லாமே போய் சேரும். அல்லேலூயா. அவர் அங்க அதை சொல்றாரு, எனக்குரியது எல்லாமே யாருக்குரியது? உனக்குரியது. ஆனா நீ அதை புரிந்து கொள்ளாமல் இருக்காதுன்னு சொல்லி இப்போ பங்கை பிரிச்சு கொடுக்கிறாரு. அதை வாங்கிட்டு சில நாளில் உடனே புறப்பட்டு போகல. கொஞ்ச நாள் தகப்பனோடு கூட இருக்கிற மாதிரி இருந்துட்டு உடனே அவன் என்ன செய்யறான்? பிரிந்து போகிறான். தகப்பன் தான் பிள்ளை எப்படி இருக்கும் நினைச்சாரோ, எப்படி நடத்தினாரோ அந்த படி வாழ்றதுக்கு யாருக்கு பிடிக்கல? யாருக்கு பிடிக்கல? இளைய குமாரனுக்கு பிடிக்கல. இளைய குமாரன் விரும்பல. தகப்பனோடு கூட இருக்கிற ஒரு ஒழுக்கமல்ல, ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு நேர்த்தியான வாழ்க்கை வாழ யாருக்கு பிடிக்கல? இளைய குமாரனுக்கு பிடிக்கல. அவன் உடனே என்ன செஞ்சான்? தகப்பனோடு கொஞ்ச நாள் இருந்துட்டு உடனே என்ன செஞ்சுட்டான்? போகிறான். திரும்பி வர எண்ணத்துல அவன் போகல, திரும்பி வரக்கூடாது என்ற எண்ணத்துல போகிறான். எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமே சூத்திரம் அந்த 13வது வசனத்தை வாசிக்கலாம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு போனான். எப்படி போனான்? எல்லாவற்றையும் சேர்த்துக்கிட்டு போறான். திரும்பி வர்றவனா இருந்தா என்ன செய்வான்? இல்லைங்க, என் பொருள் கொஞ்சம் இருக்கட்டும், அப்பப்ப வந்துட்டு போவேன், திரும்ப வந்துடுவேன், போறது எதுக்கு? போயிட்டு சொத்து ஆசையில சேர்த்துட்டு போய் அங்கேயே செட்டில் ஆக போறேன்ட்டு போறான். அதனாலதான் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். அப்பா வேணும், அப்பா வீடு வேணும், திரும்ப நான் வந்துடுவேன்,
எங்க போனாலும் எனக்கு ஒரே வீடு, அது அப்பா வீடு மட்டும்தான் நிரந்தரம் அப்படின்னு அவன் போகல. எல்லாவற்றையும் சேர்த்துட்டு போறான். திரும்ப வர்ற எண்ணம் இல்லை, திரும்ப வர மாட்டேன் அப்படிங்கிற நினைப்புல மட்டும் இல்ல, அவன் செயலையும் அப்படிதான் செய்துட்டு போனான். எத்தனை பேர் இதை கவனிச்சிருக்கிறோம்? எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறோம்? அல்லேலூயா. அப்போ இவன் என்ன செய்தானா, எல்லாத்தையும் சேர்த்துட்டு போறான். அது பக்கத்துல அருகில் உள்ள தேசத்துல அல்ல, தாமே சுத்துறோம் சுற்றுப்புறத்துல அல்ல, தூர தேசத்துக்கு போய்விட்டான். எங்க போயிட்டான்? தூர தேசத்துக்கு போய்விட்டான். தகப்பனுடைய அமைசுத்தரும் எல்லைக்குள்ளா இல்லாம தூரமா போக அவன் நினைச்ச அந்த இளையகுமாரன். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் கண்டிப்பு சரியான விதத்தில் நடத்துகிறது, ஆலோசனை புத்திமதி சொல்ல பெரியவர்கள் கூட இருக்கிறதுக்கு அவங்களுக்கு மனது இருக்கிறதே இல்ல. தூரமா போயிடணும், துண்டா போயிடும். அவங்களோட ஒரு வயசானவங்களோட ஒட்டு உறவு இருக்கவே கூடாது. தாய் தகப்பனா இருக்கணும், மாமனார் மாமியார் துண்டா போய் இருந்துக்கணும் அப்படி நினைச்சு என்ன செய்கிறார்கள்? அவருடைய ஆலோசனை, அவருடைய அறிவுரை, அவருடைய புத்திமதி இதெல்லாம் அவர்களுக்கு பிடிக்கிறதில்லை. இளைய சமுதாயத்துக்கு, இளையவர்களுக்கு அமைசுத்தர் பிடிக்கிறதில்லை. அவங்க என்ன செய்றாங்க? தூரமாய் போய் விடுகிறார். இதனால தூர தேசத்துக்கு போனாலும் அங்க என்ன நடக்குது அவனுக்கு? அது வரைக்கும் அவங்க அப்பா கூட இருக்கும்போது துன்மார்க்கமாய் நடந்திருந்தா அவர் விட்டுருப்பாரா? பாவம் செஞ்சிருந்தா விட்டுருப்பாரா? இஷ்டத்துக்கு அலைஞ்சிருந்தா அவர் விட்டுருப்பாரா? நிச்சயமா விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் அதுக்கு வரைக்கும் அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்தான், இஷ்டத்துக்கு வாழ்ந்தான்னு வேதத்துல ஆவியானவர் எழுதி வைக்காம அங்கே துன்மார்க்கமாய் எங்க தூர தேசத்துலதான் போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்தானா. எப்படி வாழ்ந்தானா? எங்க போய் துன்மார்க்கமா வாழ்ந்தானா? தூர தேசம், தகப்பனை விட்டு தூரம் போனதுக்கு அப்புறம் தான் துன்மார்க்கமாய் வாழ ஆரம்பித்தான். இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை விட்டு, அவருடைய சமூகத்தை விட்டு, அவருடைய சபையை விட்டு தூரம் போகும் பொழுது அவர்கள் துன்மார்க்கமாய் வாழ்கிறார்கள், துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களை விட்டு, அமை தகப்பன்மார்களை விட்டு, அமை முதியவர்களை விட்டு, ஆவிக்குரியவர்களை விட்டு நாம் பிரிந்து தூரம் போகும் பொழுது நாம் துன்மார்க்கமாய் வாழ அது வழியாகி விடுகிறது. அல்லேலூயா. அப்போ அங்க ஆசியை எப்படி அழிச்சானா? துன்மார்க்கமாய் அழித்து போட்டான். இதுல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 30வது வசனத்துல வேசிகளிடத்தில் உம்முடைய ஆசியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்று சொல்லி என்ன செய்றாங்க? ஆமே சோத்திரம். மூத்த குமாரன் சொல்கிறான். மூத்த குமாரனுக்கு தெரியுமா? மூத்த குமாரன் போய் பார்த்துட்டு வந்தானா? ஆனா எப்படி சொல்லுகிறான்? எப்படி இவன் சொத்தெல்லாம் அழிச்சிருப்பான்னு சொல்றாங்க பாருங்க. ஒரு வேத வசனம் நீதிமொழிகளில் சொல்லுது. அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஓ உண்மைதான் அப்படிங்கிறது என்ன செய்யப்படும்? ஆமாம், நீதிமொழிகள் 29 3வது வசனம். நீதிமொழிகள் 29ல் 3 வசனம் எப்படியா சொல்லுது? வாசிக்கலாம். 29:3. ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான். வேசிகளோடு தொந்திப்பானவனோ வேசிகளோட தொந்திப்பானவனோ என்ன செய்கிறானா? யார் ஆசி அழிப்பாங்களா? ஆமா, சாலமோன் என்ன செஞ்சிட்டாரு? அங்க சாலமோன் ஞானி என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லிட்டாரு, வேசிகளோடு தொந்திப்பானவன் தான் என்னத்தை அழிக்க முடியுமா? ஆசியை அழித்து விட முடியும். அப்போ பெரிய ஆசி, திரண்ட ஆசியை கொண்டு போய் ஒருத்தன் ஆமா சூத்திரம் இப்படி அழிச்சு போட்டான பாருங்க. இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லும்போது, ஒருவன் ஞானத்தை விரும்பினால் அவனது தந்தை மகிழ்ச்சி அடைவார், ஆனால் தன் செல்வத்தை விபச்சாரிகளிடத்தில் செலவிடுபவன் தன் செல்வத்தை எல்லாம் இழந்து போவான் என்று சொல்லுது. ஆமா, விபச்சாரிகளிடத்துல செலவு செய்யறான். இங்க வேசி வேசி என்று சொல்லும் பொழுது ஆமா சொல்றோம், திருமணமான பெண் தவறான உறவுல செயல்படுகிறது, தவறான உறவுல ஈடுபடுகிறது விபச்சாரம். ஒரு திருமணம் ஆகாத பெண்
அமிசுத்திரம் தவறான உறவுல ஈடுபடுறவங்களுக்கு பேரு வேசி. அப்போ திருமணமாகாத தவறான உறவுக்கு விலை மாதுன்னு சொல்லப்படுவாங்க. அவர்களோட இவன் என்ன செஞ்சிட்டான்? தன்னுடைய சொத்தை அழிச்சிட்டான். இப்போ வேதம் சொல்லுது. அப்போ அந்த இது தெரிஞ்சிருக்குது, நிச்சயமா தெரிஞ்சிருக்கு. அந்த மூத்த குமாரனை தெரிஞ்சிருக்கும். ஆசியை முழுசா அழிக்கிறதுன்னு எதுதான்? ஆசியை அழிக்கிறதே எதுதான்? வேசித்தனம் அல்லது விபச்சாரம் தான். ஆசியவே அழிச்சு போட்டுரும். அது தன் தெரிஞ்சதுனால அவர் தெளிவா சொல்றா. அப்படி இவன் என்ன செஞ்சிட்டான்? வேசிகளோட போய் என்ன செஞ்சிட்டான்? ஆசியை அழிச்சிட்டான். சும்மா அழிக்கல, பிசினஸ் பண்றேன்னு அழிக்கல, சம்பாத்தியம் பண்ண போறேன்னு அழிக்கல, குடிச்சே அழிக்கல, வேற சீட்டாடி அது பண்ணி இது பண்ணி அழிக்கல. மெயினா எதுல போய் அழிச்சிட்டான்? வேசிகளோட விபச்சார வேசித்தனம் பண்ணி சொத்தை அழிச்சிருக்கிறான் அப்படின்னு திட்டவட்டமா அவன் என்ன செய்யறான்? அவன் மூத்த குமாரனிய தன்னுடைய தம்பியை குறித்து சொல்றான். அதனாலதான் ஆசை என்ன செஞ்சிச்சு? லிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவன் தம்பி சொல்லுகிற காரியமா இருக்கு. சரி பாருங்க, இப்படி எல்லாத்தையும் அழிச்சு போட்டான். 14 எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு, லூக்கா 15வது அதிகாரத்தை 14 அவர் தொடர்ச்சி பார்க்கலாம். அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவனுக்கு சொத்து ஆசி எல்லாம் கொண்டு போன உடனே அங்க அந்த தேசத்துல பஞ்சம் என்ன செய்யல? வரல. எல்லா சொத்தும் அழிச்சதுக்கு அப்புறம் அந்த தேசத்துல என்ன வந்திருக்குது? கொடிய பஞ்சம் வந்துருச்சு. என்ன பஞ்சம் வந்துருச்சு? கொடிய பஞ்சம் வந்துருச்சு. இப்ப அவன் கையில் என்ன செய்யல? ஆசி இல்லை, சொத்து இல்லை, பணம் இல்லை. இப்போ எல்லாத்தையும் அவன் அழிச்சிட்டான். அழிச்ச உடனே அவனுக்கு வேற வழியே இல்லை, குறைபட தொடங்கிட்டான். இப்போ போனவன் அங்க ஒரு சொந்தமா ஒரு வீடும் வாங்கல, சொந்தமா ஒரு பிசினஸோ ஒரு தொழிலும் பண்ணல, ஒரு விவசாய நிலமோ மிருக ஜீவன்களோ தன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான எந்த காரியத்தையும் அவன் என்ன செய்யல? அவன் செய்யல. போனா குடிச்சிருக்கலாம், வெறிச்சிருக்கலாம், விபச்சார வேசித்தனத்துல மகிழ்ந்து பணங்களை சொத்துக்களை அள்ளி அள்ளி கொடுத்து அவன் வாழ்க்கைய வாழ்ந்தான். இப்ப அவன் எல்லாம் குறைபட தொடங்கிட்டான். அவனிடத்துல ஒண்ணும் இல்லை. ஞானம் இல்லாதவனாய், புத்தி இல்லாதவனாய், அறிவற்றவனாய் அவன் வாழ்ந்து இப்ப என்ன செய்ய? கையில ஒண்ணுமே இல்லை. இப்ப என்ன செய்யறதுக்கு? வயிறு பசிக்குது. இது வரைக்கும் பசினா என்னன்னு தெரியல. தகப்பன் வீட்டுல இருந்து இவ்வளவு காலம் சொத்து கையில இருக்கிற வரைக்கும் பசினா என்னன்னு அவனுக்கு என்ன செஞ்சதில்லை. ஆமா, தெரிஞ்சதில்ல. பசியோட அருமை, பட்டினியோட அருமை அவனுக்கு தெரியல. இப்போ குறையப்படுறான். தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வராம இருந்தா கூட எதையாவது ஒண்ணு செஞ்சு என்ன செஞ்சிருப்பான்? அங்க சுதரம் வயிற்று என்ன செய்ய? வயிற்று பசிக்காச்சு, வயிற்றை நிரப்புறதுக்காவது அவன் வேலை செஞ்சு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருக்கலாம். ஆனா பாருங்க, இங்க பஞ்சமும் வந்துருச்சு. இப்போ வாழ்றதுக்கே வழி இல்லை, சாப்பாட்டுக்கு நாதி இல்லாம போயிருச்சு. உடனே என்ன செய்யறான்னா, இப்போ அந்த தேசத்துல உள்ள ஒருத்தர் குடியானவன்ட்ட போய் என்ன செய்கிறான்? ஒட்டி கொள்ளுகிறான். அந்த தேசத்துல உள்ள குடியானவன்ட்ட போய் என்ன செய்யறான்? ஒட்டி கொள்றான். அந்த தேசத்துல உள்ள ஆள்கிட்ட போய் இப்ப என்ன செய்கிறான்னா போய் ஒட்டி கொண்டான். ஒட்டி கொண்ட உடனே அங்க பயங்கர பஞ்சம் இருக்கிறதுனால அவன்கிட்ட அந்த நாட்டுல தொழில் ஏகப்பட்ட தொழில் இருந்திருக்கலாம். ஆனா முக்கியமான தொழில் என்னன்னா பன்றி வளர்க்குற தொழில் அங்க அதிகமா இருந்திருக்கும். ஏன்னா வேதத்துல பாத்தீங்கன்னா சுத்திர இயேசுநாதர் அவன் ஒரு லேகியோன் பிசாசு பிடிச்சவன், அவனுக்கு விடுதலை கொடுக்க ஆண்டவர் போறாரு. தெக்கப்பொலி அந்த திசையில என்ன செய்றாரு? என்ன கெனசரேத்துங்கிற அந்த திசையில அவர் என்ன செய்யற? இயேசுநாதர் போறாரு. அங்க லேகியோன் பிசாசு பிடிச்சவன் இருக்கிறான். அங்க போய் அவனை விடுதலையாக்கும் பொழுது அந்த அசுத்தாவில இந்த பன்றிகளை போகும்படி கட்டளை எடுக்கணும்னு சொன்னா, அந்த அசுத்தாவி வெளியில போய் எங்க செய்யுது? பன்றி மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? பன்றி மேய்த்துட்டு அந்த பன்றிக்குள்ள என்ன செய்ய? அசுத்தாவி போய் பக்கத்துல இருக்கிற கடல்ல போய் என்ன செஞ்சிருது? தள்ளி ஏறக்கூடிய 2000 பன்னிகள் ஒரே நேரத்தில் செத்து போயிருது. அந்த அசுத்தாவி கொண்டு போடுறது. அப்ப என்ன அர்த்தம்? ஆடு மாடுகளை வளர்க்கறது மட்டும் தொழில் கிடையாது. பன்றிகளையும் நூற்றுக்கணக்கா ஆயிரக்கணக்கா வச்சு ஒரு எஜமான் என்ன செய்யறான்? ஒரு பெரிய ஆள், வசதியான ஆட்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பன்றிகளை வச்சு என்ன செஞ்சுக்கிறாங்க? ராமேஸ்வரத்தில் அதுக்கு மேய்ச்சலுக்கு ஆளுகளை போட்டு, வேலைக்கு ஆளுகளை போட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க? அதுல பெரிய வருமானம் வந்திருக்கிறது. அப்ப இங்க இந்த ஓனரு நிறைய பன்றி வச்சுட்டு இருக்கிற, அப்படி தனக்கு வயல் நிலங்கள்ல தன்னுடைய நிலம் வயல் நிலம் நிறைய இருந்திருக்குது. இப்போ வயல் நிலத்துல சுத்திரம் பஞ்சனால மழை இல்லாதனால விவசாயம் பண்ண முடியாதனால தன்னுடைய வயல் நிலங்களில போய் என்ன செய்?
பன்றியை மேய்ச்சிட்டுவான்னு சொல்லி அந்த வேலைக்கு இவரை போடுறாங்க. அல்லேலூயா. அந்த வேலைக்கு அவன் போகிறான். வேலைக்கு போகிறான். ஆனா அவனுக்கு திருப்தியான ஆகாரம் கிடையாது. நல்ல சாப்பாடு அவனுக்கு என்ன செய்யப்படலை, கொடுக்கப்படலை. பாருங்க, பன்றி மேய்க்கிறான். என்ன மேய்க்கிறான்? எதுக்காக வேலை செஞ்சிருப்பா? எனக்கு இவ்வளவு ரூபா சம்பளம் கொடுக்க கேட்டிருக்க மாட்டான். தேசத்துல நாட்டுல பஞ்சமா இருக்குது, அதனால எனக்கு என்ன செய்யுங்க, தங்குறதுக்கு ஒண்டிக்கிறதுக்கு ஒரு இடமும் கால் வைத்து கஞ்சியாச்சு எனக்கு என்ன செய்ய, முழு சாப்பாடு போடலனாலும் பரவாயில்ல, பஞ்சத்தில் வேலை கிடைக்கிறதே கஷ்டம், அது எந்த வேலையா இருந்தா என்ன, எனக்கு ஏதோ கால் வைத்து கஞ்சியாச்சு கிடைக்கணும், ஒன்றதுக்கு கொஞ்சம் இடம் கிடைச்சாலும் என்ன செய்யும், போதும்னு நினைச்சிருப்பான். இவனுக்கு தனியா பைசார் ஹோட்டல்ல புக் பண்ணியிருப்பாங்க. இவனுக்கு இந்த பன்றி கொட்டையை ஓரத்துல நீ என்ன செஞ்சுக்கோ, ஏதோ ஓரமா இருந்து கொண்டு சொல்லிதான் இடத்த கொடுத்துருப்பாங்க. அப்படித்தான் அவனுக்கு வேலை. சரி, பன்றி மேய்க்கிறதுக்கு சம்மதிச்சிட்டான். ஏதோ எனக்கு கால் வைத்து கஞ்சியாச்சு கிடைச்சா போதும், ஒண்டிக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும்னு போய் வேலை செய்யறான். அதனால பாருங்க, அந்த ஓனருக்கு தெரியும் இவனுக்கு நல்ல சாப்பாடு போட்டு எந்த புண்ணியமும், ஏன்னா பஞ்ச காலத்துல வேலை இல்லாதவன் நிறைய பேர் இருக்கிறான். புரியுதுங்களா? வேலை இல்லாம நிறைய இருக்கிறான். என்ன சோறு போட்டாலும் எனக்கு சோறு மட்டும் கொடுத்தா போதுங்க, எந்த வேலை நினைச்சு செய்யறதுக்கு ஆள்கள் நிறைய இருக்கிறாங்க. ஏன்னா நாட்டுல வேலையில்லா திண்டாட்டம் இப்ப இருக்குது, பஞ்சம் பசி பட்டினி இருக்குது, உணவு பற்றாக்குறை நிறைய இருக்குது. ஆனா வேலைக்கு ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றான் எனக்கு முழு 3 வேளை சாப்பாடு போட்டா வேலை செய்யணும், இல்லைங்க. ஒருத்தர் சொல்றான் எனக்கு 2 வேளை சோறு போட்டாலே நான் இருந்துக்கிறேன், இல்லைங்க. ஒரு சிலர் சொல்றான் எனக்கு 1 வேளை சோறாச்சும் போட்டா போதும், அதை 2ஆ 3ஆ பிரிச்சு சாப்பிட்டுட்டாச்சும் இருந்துக்கிறேன், இல்லைங்க எனக்கு நல்ல சாப்பாடு வேண்டாங்க, ஏதோ வயிறு நிறைஞ்சா போதும் அப்படின்னு வேலை செஞ்சுக்கிறான். பேரம் பேசி கெஞ்சி கூத்தாடி இந்த வேலையில போய் சேர்ந்துருக்கிறான். அதனால ஓனர்கிட்ட எனக்கு இவ்வளவு சாப்பாடு கொடுங்க, அவ்வளவு இது கொடுங்கன்னு அவனால கேட்க முடியாது. அதனால பன்றிக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்குது. ஏன் பன்றிக்கு நல்ல சாப்பாடு ஏன் கொடுத்தானா, பன்றிக்கு நல்ல தீவனத்தை நல்ல சாப்பாடு போட்டா தான் அது சாப்பிட்டு கொழுத்து குட்டி போட்டு மந்தை என்ன செய்யும், பெருகும். அந்த பன்றியை விற்கும் பொழுது, இறைச்சிக்காக விற்கும் பொழுது நல்ல வருமானம் வரும். ஏன்னா பஞ்ச காலத்துல சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க, ஆகாரத்துக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க, விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை. இப்ப இந்த இறைச்சியை வித்தா நல்ல ரேட்டுக்கு என்ன செய்யும், பயங்கர ரேட்டு போகும், நிறைய நமக்கு வருமானம் என்ன செய்யும், வரும். அதனால இவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்களா, பன்றிக்கு நல்ல சாப்பாடு போடுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அதனாலதான் பாருங்க 16வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரம்ப ஆசையாய் இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. பன்றிக்கு தின்கிற தவிட்ட அதனால வயிற்று நிரப்ப ஆசைப்பட்டானா, அந்த பன்றி தவிட்ட கொடுக்க கூட ஒருவனும் என்ன செய்யலையா, அவனுக்கு கொடுக்கலையா. ஓனர் மட்டும் இல்ல, கூட வேலை செய்யறவங்களோ யாருமே இல்லை அவனுக்கு கொடுக்கறதுக்கு. ஏன்னு கேட்டா, அந்த பன்றி திங்கிற தவிட போய் எப்படி மனுஷன் திங்க முடியும்னு கேட்டா, இந்த தவிட குறிச்சு பன்றி சாப்பிட்ட அந்த தீவனத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவன் சுத்துறோம். இஸ்ரவேல் தேசம் சுற்றியுள்ள தேசங்கள்ல காரோப்புன்னு ஒரு மரங்கள் இருக்குது, காரோப்புன்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் கிட்டத்தட்ட 50 அடி உயரம் என்ன செய்யும், அந்த மரம் வளரக்கூடியது. காரோப் அந்த மரம் 50 அடி உயரம் வளரக்கூடிய மரம். இது எப்படிப்பட்ட பஞ்சத்தையும் தாங்கக்கூடிய மரம், எப்படிப்பட்ட வறட்சியும் தாங்கக்கூடிய மரம். இது மத்திய தரை கடல் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இது என்ன செய்யும்னா அதிகமாக இது வளர்கிறதாக காணப்படுகிறது. இந்த பகுதியில் இது நிறைய காணப்படும். இதிலிருந்து வரும் சின்ன சின்ன காய்கள் இதிலிருந்து வரும். இந்த சின்ன சின்ன காய்களை சாக்லேட் தயாரிக்கவும் பயன்படுத்துவாங்க. எதற்கு பயன்படுத்துவாங்க? சாக்லேட் தயாரிக்கிறதுக்கும் இந்த காரட் மரத்தை பயன்படுத்துவாங்க. இதை வேதத்தில் சொல்லியிருக்கான, வேதத்தில் ஒரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கா, அதான் லூக்கா 15வது அதிகாரம் 16வது வாசமில் பன்றி தின்கிற தவிடுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த தவிடு அந்த மாட்டு தீவனம் இந்த காரட் மரத்திலிருந்து வருகிற இந்த சிறிய காய்கள் மூலமாய் அமைசுத்திர அதில் உருவாக்கப்படுகிறதா காணப்படுகிறது. அந்த தீவனம் இந்த மரத்திலிருந்து தான் கிடைக்குது. இந்த பழங்கள் மிகவும் சிறியதாக இருக்கும். இதனுடைய விதைகள் சோள விதைய மாதிரி இருக்குமா, சோளம் இருக்குல்ல, சோளம் அந்த விதை மாதிரி இருக்குமா. இந்த காரட் மரத்துடைய பழத்துடைய அமைசுத்திர விதைகள் சிறியதாகவும் அது போல் அது காணப்படும். இந்த ஒரே அளவில் இருக்குமா, அளவு கூட குறையா இருக்கும், ஒரே அளவில் இருக்குமா. இதன் விதைகள் ஒரே அளவா இருக்கிறதுனால அந்த அந்த காலத்தில் தங்கத்தை அளக்கிறதுக்கு இந்த இதைத்தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த விதையை வச்சு, இந்த விதையை ஒரு பக்கம் வச்சுட்டு தங்கத்தை ஒரு பக்கம் வச்சு நிறுப்பாங்களாம். ஏன்னா இது ஒரே அளவா இருக்குமா, எடை கூடவே குறையாத ஒரே அளவா ஒரே வெயிட்டா எடையா இருக்குமா.
அப்படி இந்த காரைப்பு மரத்துடைய பழத்தினுடைய விதை இதை வச்சு என்ன செய்வாங்கல்ல தங்கத்தை அந்த காலத்தில் நிறுக்கிறதுக்கு இதை அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதுக்கு அறிவியல் பேர் பார்த்தீங்கன்னா கொரைட்டோனியா அப்படின்னு பேர். இதனால தான் இதில் இருந்து தான் கேரட்டுங்கிற பேர் வந்துச்சு. எத்தனை கேரட்டு தங்கங்க, இத்தனை கேரட் தங்கம்னு சொல்லும் பார்த்தீங்களா, 20 கேரட்டு 22 கேரட் தங்கங்க இது அப்படி சொல்லும் பார்த்தீங்களா. தங்கத்தினுடைய மதிப்பு அளவிடுறதுக்கு இந்த கொரைட்டோனியா அப்படிங்கிற காரை அந்த மரத்தில் இருந்த அந்த பேரின் அடிப்படையிலேயே கேரட்டுன்னு சொல்லி இத்தனை கேரட்டு தங்கம் அப்படி சொல்லி பேர் வச்சுக்கிறாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த காரட் மரத்துலேருந்து வர்ற பழத்தையும் இதில் வருகிற விதைகளையும் நாம சொல்கிறோம். என்னன்னா இதுக்கு ஒரு பேர் இஸ்ரவேல் ஜனங்க என்ன பேர் வைப்பாங்கன்னா, இது யோவானுடைய அப்பம்னு சொல்லுவாங்க, யோவான் ஸ்நானகனுடைய அப்பம்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்கிறோம் யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்தில் தான் வாழ்ந்தார். இந்த மரத்தில் வர்ற பழங்களை சாப்பிட்டு தான் அவர் என்ன செய்தார்னா அவர் ஒரு உயிர் வாழ்ந்ததா, வனாந்திரத்தில் வாழ்ந்ததா சரித்திரம் சொல்லுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா ஆமை சோத்திரம். அதனால தான் இது இந்த இதுக்கு காரை மரத்துக்கு யோவானுடைய அப்பம் அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மரத்துக்கு பேர். அது மாத்திரம் இல்லை, யூதர்களை புற ஜாதிகள் கொன்று குவிக்கும் பொழுது ஆமை சோத்திரம் எதிரானவர்கள் கொன்று குவிக்கும் போது, ரோம சாம்ராஜ்யம் கொன்று குவிக்கும் பொழுது புறஜாதி ஜனங்க இந்த யூதர்களை காப்பாற்றினாங்களாம். ரோம சாம்ராஜ்யம் இவர்களை கொன்று அழிக்க நினைச்ச போது புறஜாதி ஜனங்க இவங்களை பத்திரமா ஒளிச்சு வச்சு பாதுகாத்தாங்களா. அந்த பாதுகாத்த ஜனங்களுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா காரை மரம்னு சொல்லுவாங்களா. எப்படி பஞ்ச காலத்துல வாழ்றதுக்கு வழி இல்லாத நேரம் இந்த மரத்தில் இருக்கிற பழம் இருக்கிற விதை எப்படி ஜனங்களுக்கு உணவாகி காப்பாத்துதோ, அதுபோல நம்மை கொலை செய்யும் பொழுது கடக்கும் பொழுது நம்மை காப்பாற்றின புறஜாதிகளுக்கு இஸ்ரவேலர்கள் யூதர்கள் செல்லமாய் வைக்கிற பேர் காரை மரம் அப்படின்னு அவர்களை வர்ணிச்சு கூப்பிடுவாங்களாம். ஏன்னா பஞ்ச காலத்துல அதுதான் அதிகமாக காப்பாற்றுமா. இந்த மரம் காரோ மரம் நம்ம காய் பிடிக்கிறதுக்கு 65 to 70 வருஷம் ஆகுமா. இந்த மரம் காய் பிடிக்கிறதுக்கு 65 to 70 வருஷம் ஆகுமா காய்க்கிறதுக்கு, காய் பிடிக்கிறது. அது மாத்திரமில்ல, கிரேக்கர்கள் பழங்கால கிரேக்கர் இந்த மரத்தை நல்ல விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப காலம் வாழுகிறது, அது எந்த வறட்சி எந்த பாலைவனம் மறந்தது என்ன செய்யுது, கனி கொடுத்து வளரக்கூடியது. எல்லா நேரத்திலும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறனால பழங்கால கிரேக்கரும் நல்ல விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. இதை பாலஸ்தீனர்களும் அரேபியர்களும் இந்த மரத்தில் பிசாசு குடியிருக்கிற மரம்னு பேர் வச்சுக்கிறாங்க. பிசாசுகள் குடியிருக்கிற மரம். ஏன்னா இது பாலைவனத்திலையும் வனாந்திரத்திலையும் அதிகமாக இருக்கிறதுனால பிசாசு குடியிருக்கிற மரம்னு சொல்லி பாலஸ்தீனர்களும் அரேபியர்களும் அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம சொல்லுவோம், நம்ம கிராமங்களில் நம்ம பகுதியிலையும் இந்த என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த புளிய மரத்தை கண்டா புளிய மரத்தில் என்ன இருக்கும், பேய் குடியிருக்கிற மரம்னு நம்ம பொதுவாக சொல்கிற மாதிரி அவங்களும் என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இது மூலம் உண்டான தவிடு அந்த பன்றிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆகாரம் கிடைக்கிறதுக்கு இவன் ஆசையாக இருந்திருக்கிறான். அந்த ஆகாரம் கொடு காரோப் மரத்தின் பழத்தினாலையும் இந்த விதைகளினாலையும் உருவாக்கப்படுகிற அந்த தவிடு தான் மாட்டு தீவனம், அதாவது கால்நடை தீவனத்தில் பன்றிக்கு போட்டிருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு காஸ்ட்லியான சாப்பாடு அந்த பன்றிக்கு கொடுத்துக்கிறாங்கன்னு வரங்க. நம்ம நினைக்க நம்ம தவிடுனொன்னே நம்ம ஊரில் இருக்க இந்த நெல் உமி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தவிட்டை திங்க, எப்படி தவிடை திண்டு உமியை திண்டு எப்படி மனுஷன் உயிர் வாழ, அப்படி நமக்கு நிறைய யோசனை வருது. அது கிடையாது. அல்லேலூயா. அவன் சுற்றுற சத்தான தீவனங்களில் ஒன்று கால்நடைகளுக்கு இது பஞ்ச காலத்தில் வறட்சி காலத்திலையும் இது சாப்பிடக்கூடிய காரோப் மரத்தின் பழத்தினால அதெல்லாம் தயாரிக்கப்படுகிறது. இதை யோவான் ஸ்நானகன் நினைச்சிருக்க வனாந்திரத்தில் குடியிருந்தப்போ யார் அவருக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாரு? இல்லை, அதை இந்த கனிகளை உண்டு அவர் வாழ்ந்ததான். வெட்டுக்கிளி காட்டுத்தேனு மட்டுமில்லை, இந்த மர பழங்களை சாப்பிட்டதா பாரம்பரியம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டதுக்கு ஆசையாக இருந்தான், ஒருவனும் கொடுக்கவில்லை. இப்போ புத்தி தெளியுது. சாதாரண பஞ்ச காலத்தில் வறட்சி நேரத்தில் சாப்பிடுகிற இந்த பழத்துக்காக இந்த சாப்பாட்டுக்காக ஏங்குறனே, என் அப்பா வீட்டில் பூர்த்தியாக நல்லா என்ன செய்தேன், சாப்பாடு சாப்பிட்டேன், விளையேறப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டேன். அங்கே நான் ஆடு கூட மேய்ச்சதில்லை, அங்கே கன்றுகளை கூட மாடுகளும் மேய்ச்சதில்லை, நான் எதையும் மேய்ச்சதில்லை, விளையேறப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்க்குற தன்னுடைய தகப்பனை நினைச்சிட்டு
எங்க அப்பா வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு. என்ன சாப்பாடு? பூர்த்தினா நிறைவான சாப்பாடு, ஒரு குறைவு இருக்காது. ஃபுல் மீல்ஸ்ன்னு சொல்லுவோம். முழு சாப்பாடு, அளவு சாப்பாடு இல்லை, அரை சாப்பாடு இல்லை, முழு சாப்பாடுனா அதில் சாம்பார், ரசம், பொரியல், அவியல், கூட்டு, மோர், தயிர், பாயாசம் எல்லாம் சேர்ந்து வச்சு முழுமையாக இருக்குமா. அதுபோல் ஒரு தகப்பன் கொடுக்குற சாப்பாடு பூர்த்தியான, முழுமையான, திருப்தியான சாப்பாடை போதும் போதுங்கிற அளவுக்கு வேலைக்காரங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த பன்றிக்கு கொடுக்குற இந்த கால்நடை தீவனத்தை கூட எனக்கு தராத இந்த எஜமான் கிட்ட வேலை செய்யறதை விட, பட்டினியில் நான் சாகிறத விட, எங்க அப்பா கிட்ட போய் வேலைக்காரனா இருக்கிறது ரொம்ப மேல். எவ்வளவு மேல்னு சொல்லிட்டு என்ன சார் அப்படி அவங்க புத்தி தெளிஞ்சு அப்பா கிட்ட போய் நான் வேலைக்காரனா இருக்கிறேன், மகன்னு சொல்ல தகுதி இல்லை, வேலைக்காரனாவாச்சும் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யற அப்படி அவன் புத்தி தெரிஞ்சு தைரியமா போறான். இந்த கொடுமையானவனுக்கிட்டேயே, இந்த கொடுமையான நடத்துற முதலாளிகிட்டேயே இவ்வளவு கஷ்டப்பட்டு சாகுறேன். ஏன்னா அவன் உடை கிழிஞ்சு நாற்றம் எடுத்து நல்ல உடை இல்லை, அவன் குளிக்கிறது கூட தண்ணி வசதி அங்கே வைக்கல, நல்ல தங்குறது கூட இல்லை, பன்றியோடு பன்றியா கூட இருக்கிறதுக்கு அவன் வாய்ப்பு கொடுக்காம அதை விட கீழானவனா நடத்தப்பட்டான். பன்றிக்கு இருக்கிற மதிப்பு இளைய குமாரனுக்கு இல்லை. அங்கே அந்த ஓனர்கிட்ட இவனால எந்த வருமானமும் இல்லை, நம்மக்கிட்ட வந்து ஒட்டி கொண்டிருந்தான் இருக்குது. அங்கே என்ன சொல்லிக்குது? குடியானவன் ஒருவரிடத்தில் என்ன செய்தானா? போய் ஒட்டி கொண்டானா, சேர்ந்து கொண்டான். இல்லை, ஒட்டி கொண்டான். என்னது ஒட்டிக்கிறது? என்னது? என்ன அட்டை மாதிரி ஒட்டிக்கிற அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதை ஒட்டிக்கிட்டு அட்டை ஒட்டி அப்படியே ஒரு ரத்தத்தை உரியிற மாதிரி இவன் போய் அவன்கிட்ட இவனா போய் ஒட்டிக்கிட்டான். அவன் சேர்க்கறதுக்கு மனசு இல்லை, இவனே அவனை தொந்தரவன் எப்படியாச்சும் எதையாவது கொடுங்கன்னு சொல்லி இவன் ஒட்டிக்கிட்டு எதை பொழப்பு நடந்தா போதும், எதை நான் உயிரோட இருந்தா போதுன்னு போய் இவனே கெஞ்சி கூத்தாடி போய் இருந்தான். புத்தி தெளிஞ்சிருச்சு. அப்பா நான் ஞாபகம் வந்துருச்சு. அப்பா எவ்வளவு விலை மதிக்க முடியாதவரை தெரிஞ்சிருச்சு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலை மதிக்க முடியாதவர். அல்லேலூயா. ஒரு சின்ன சின்ன காரியத்துக்காக சபையை விட்டு அநேகர் பிரிஞ்சு போறாங்க, சின்ன சின்ன மனஸ்தாபத்தில் பிரிஞ்சு போறாங்க. அவங்களாம் நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க இருந்து போய் நிறைய கஷ்டப்படுவாங்க. தன்னுடைய சபையிலிருந்து ஒரு சின்ன சின்ன காரியங்களை பொறுக்க முடியாம, சின்ன சின்ன காரியங்களை அனுசரிக்க முடியாம பிரிஞ்சு போறவங்க இதை விட கீழாக, இதை விட மோசமான கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறாங்க. தகப்பன் வீட்டுல தான் நமக்கு மரியாதை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற சபையில தான் மரியாதை. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்துல தான் ஊழியனே நமக்கும் மரியாதை. நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல நமக்கு மரியாதை. வேற எங்கேயும் நமக்கு கீழான நிலைமைகள் தான். அதை ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு ஊழியர்களும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இங்க உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு, இங்க உங்களுக்கு பாடல் பாடுகிறதுக்கு, இங்க நீங்க ஊழியங்களை சின்ன சின்ன ஊழியங்கள் செய்கிறதுக்கு எல்லாவற்றுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுது, ஸ்தானம் கொடுக்கப்படுது. சின்ன சின்ன காரியங்களை பொறுத்து கொள்ள முடியாம தகப்பனை, ஆண்டவரை, அமை சுத்திரம் ஊழியரை, அமை ஆவிக்குரிய தகப்பன்களை நீங்க புரிந்து கொள்ளாம போகும்போது கீழான நிலைமை, அவமான நிலைமையில போய் சிக்கி வாடி தவிக்கிறீங்க. ஆனா இளைய குமாரன் செய்த ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? குடும்பத்துல சின்ன பிரச்சனை, மனசாப்பட்டு பிரிஞ்சு போனான், ஆனா திரும்பி வந்துட்டான். அதுதான் உண்மையான மனம் திரும்புது. மனஸ்தாபம் இல்லாம இல்லை, தவறுதலும் தடுமாற்றங்களும் தவறும் வாழ்க்கையில், மனுஷன் வாழ்க்கையில் இல்லாம இல்லை. ஆனா முழுமையா மனம் திரும்பினான். இனி நான் எப்படி போய் அவங்க முகத்துல முழிக்க, இனி நான் போய் மறுபடியும் அவங்ககிட்ட எப்படி போய் சேர, எப்படி போய் நான் இருக்கன்னு அவன் நினைச்சான். அப்படி நினைச்சா அவன் திரும்ப வந்திருக்க முடியுமா? அங்கேயே பன்றி மேய்ச்சிக்கிட்டே சாப்பாடு எல்லாம் பட்டி எடுத்து செத்துருக்கணும், வாழ்க்கையை முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஒரு சில சபையில சின்ன சின்ன மனசா வந்து பிரிஞ்சு போறவங்க மனம் திரும்பிய புத்தி தெளிந்து தகப்பன் வீட்டை, சபையை நோக்கி, ஆண்டவர் நோக்கி திரும்பி என்ன செஞ்சிடணும்? வந்துட்டா இழந்து போன சாணத்தை கர்த்தர் திரும்ப என்ன செய்வார்? தருவார். அதே சாணத்தை கொடுப்பார். யார் என்ன சொன்னா என்ன? மூத்த சகோதரன் சொல்லுகிறான், எல்லாத்தையும் அழிச்சு போட்ட அவனுக்கு என்ன செஞ்ச? கொளுத்த கன்றடிச்சு விருந்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சகோதரன் சொல்லத்தான் செஞ்சான். வேலைக்காரங்க நினைச்சிருக்கலாம், சுற்றுப்பட்டில எல்லாரும் நினைச்சிருக்கலாம். ஆனா தகப்பன் நினைக்கவே, என் பையன் போனா செத்து, காணாம போனா செத்துட்டான், இப்ப மறுபடியும் உயிரோட வந்திருக்கிறான், புது மனுஷன் நினைச்சிருக்கிறான், வந்திருக்கிறான், அவனுக்கு அதே ஸ்தானத்தை கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தாரு. தகப்பன் கொடுத்தார். யாரு கொடுக்கலான்னு தகப்பன் கொடுப்பார். பின்வாங்கி போனவர்களே, பிரிந்து போன தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளே, நீங்க தயவு செய்து எங்க வந்துருங்க?
தகப்பனிடத்துல, கர்த்தருடைய சமூகத்துல, ஆவிக்குரிய தகப்பனிடத்துல, ஆண்டவரிடத்துல திரும்பி வாங்க. இழந்து போன ஸ்தானத்தை ஆவிக்குரிய தகப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? ஆவிக்குரிய தகப்பன் போல நிச்சயமா உங்களுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுப்பார். அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க நினைச்சு உங்க வாழ்க்கையை, உங்க எதிர்காலத்தை, உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தை முற்றிலும் அழித்து சாம்பலாக்கி விடாதீங்க. தயவு செய்து மனம் திரும்பி என்ன செய்யுங்க? வந்து விடுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க தூரத்திலேயே சமீபத்தில் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையிலிருந்து நீங்க கேட்கறீங்களோ, இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. அவன் மனம் திரும்பி வந்த உடனே அவனை உடனே என்ன செய்ய? தகப்பன் கட்டி அணைத்தார். எல்லா வசரத்தையும் மாற்றினார். அவருடைய நாற்றங்கள் எதையும் பார்க்கல, ஓடி போய் கட்டி அணைச்சாரு. அவர் வஸ்திரத்தை பார்க்கிறவர் கிடையாது, உருவத்தை பார்க்கல, அவர் உள்ளத்தை மட்டும்தான் பார்த்தாரு. அல்லேலூயா. வெளியில கிழிஞ்ச ட்ரெஸ் தான், வெளியில சேரோட இருக்கிறான், அழுக்கோட இருக்கிறான், அசிங்கமா இருக்கிறான், கேவலமா இருக்கிறான். அப்பா ராஜ வஸ்திரம் தரித்து ரத்தாம்பர விட அணிஞ்சு நல்ல வாசனையோட என்ன செய்யற? விலை மதிக்க முடியாத ட்ரெஸ்ஸை உடுத்தி இருக்கிறாரு. பிள்ளைய பார்த்தோன்னே நான் போய் அவனை போய் எப்படி கட்டி அணைக்க, அவன் எல்லாத்தையும் மாற்றி சுத்தம் பண்ணி குளிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாகி நல்ல வஸ்திரம் உடுத்திட்டு வரட்டும், அப்போ கட்டி அணைக்கிறன்னு அவர் சொல்லவே இல்லை. ஆமாவா இல்லையா? எதையும் பார்க்கல. வெளியில சேறு இருக்கலாம், வெளியில நாத்தம் இருக்கலாம், வெளியில பழைய துணி இருக்கலாம், வெளியில அலங்கோல இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஓடுது? ஏன் ரத்தம் ஓடுது. யாருடைய ரத்தம் ஓடுது? தகப்பன் சொல்றாரு, உள்ளுக்குள்ள ஏன் ரத்தம் ஓடுது? உள்ளுக்குள்ள இருக்கிற என்னுடைய ஜீவன், உள்ளுக்குள்ள இருக்கிற சுவாசம் என்னுடைய சுவாசம். ஆண்டவர் அப்படித்தான் பார்க்கற. நீ பின்வாங்கினாலும் மனம் பின்வாங்கி போனாலும், பிரிந்து போனாலும், நீ விழுந்து போனாலும், கத்த சொல்றாரு, நீ பிரிந்து போனாலும் விழுந்து போனாலும் உனக்குள்ள ஓடுற ரத்தம், உனக்குள்ள இருக்கிற சுவாசம் அது என்னுடையது. உனக்குள்ள இருக்கிற உயிர் என்கிட்ட இருந்து வந்ததுன்னு கத்த சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால நீ திரும்பி வந்து விடு என்று சொல்லி கத்தர் அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வந்த உடனே ஆடி பாடி சந்தோஷமா புசித்தாங்க, கொளுத்த கன்று அடித்தாங்க. ஆமேஸ்வர இளையகுமாரன் திரும்பி வந்தான். இளையகுமாரன் என்ன செய்தான்? திரும்பி வந்தான். திரும்பி வந்த உடனே வேலைக்காரர்கிட்ட, ஊழியக்காரர்கிட்ட கேட்கிறான், எனக்கு சாப்பாடு கூட சும்மா தர வேண்டாம். யார் சொல்லுகிறது? இளையகுமாரன் என்ன சொன்னா, நான் கூலிக்காரன் ஒருவனாக எண்ணப்படணும், நான் வேலை செஞ்சா அப்பா எனக்கு சாப்பாடு கொடுத்தா போதும்லாம் நினைச்சிட்டு வந்தான். தகப்பன் இழந்து போன சாணத்தை வச்சாரு. மூத்த மகன் வந்தான், அப்பா கூடவே இருந்த இவ்வளவு காலம் இருந்தவன் அப்பாவை புரிஞ்சுக்கிறல. நான் உமக்கு ஊழியம் செஞ்சேன் இத்தனை வருஷ காலமா, 29 வசனத்துல இத்தனை வருஷ காலமா உங்க கூடயே இருந்தேன், உங்களுக்காக ஊழியம் செஞ்சேன், உம்முடைய கற்பனைகளை மீறாம இருந்தேன், என்னுடைய சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி ஒரு ஆட்டுக்குட்டியாவது எனக்கு கொடுக்கலங்கிற. அப்படி உமா உங்களுடைய சொல்லு பேச்சு கேட்டேன், உங்க கூட இருந்தேன், உமக்காக ஊழியம் செஞ்சேன், வேலை செஞ்சேன், ஆனா என் சிநேகிதரோடு சந்தோஷமா இருக்கும்படிக்கு எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்ன செய்யல, அடிக்கலன்னு சொல்றேன். உன் மகன் எல்லா பாவத்தையும் செய்தான், பேசிக்கிட்ட சொத்தை அழிச்சான், திரும்பி வந்தான், அவனுக்கு கொளுத்த கன்று, ஆனா எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட என்ன செய்யல. ஆனா அவன் சொல்றத நல்லா கவனிச்சு பாருங்க. பையனுக்கு ஒரு ஆடு கூட அடிச்சு இறைச்சி கறி மட்டன் சிக்கன் பிரியாணி அவர் போடலன்னு அவன் சொல்லிட்டு இருக்கல. யாரும் கூட சந்தோஷமா இருக்கணுமா? சிநேகிதர்களோட சந்தோஷமா இருக்கணுமா? இளையகுமாரன் சிநேகிதர்களால கெட்டு போனான், உலக சிநேகிதத்தினால அவன் அழிந்து போனான், எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா இவன் என்ன கேட்கிறான்? மூத்த குமாரன், என் சிநேகிதர்களோட நான் சந்தோஷமா இருக்கலாம், தகப்பனோடு கூட விலை மதிக்க முடியாத சாப்பாடை சாப்பிடதான் செய்யறேன், ஒவ்வொரு நாளும் தகப்பனோட சாப்பிடுறேன், அது அவனுக்கு சந்தோஷமா தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகம் அனைவருக்கு சந்தோஷமா இல்லை, ஆண்டவருடைய சபை அனைவருக்கு சந்தோஷமா இல்லை, ஆண்டவருடைய ஆராதனை அனைவருக்கு சந்தோஷமா இல்லை. உலகத்துல போய் கொண்டாடுகிற பண்டிகையும், உலகத்துல நடக்கிற கல்யாணமும் காட்சிகளும் ஃபங்க்ஷன்கள் தான் அங்கதான் உங்களுக்கு சந்தோஷமா தெரியுது நிறைய பேருக்கு. இந்த மூத்த குமாரான போல சபைக்கு வராங்க, ஆண்டவர் பிள்ளையா இருந்தாலும் அதனுடைய உணர்வு அறிவு அவர்களுக்கு இல்லாம இருக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்படி இல்லாதபடிக்கு தகப்பனுடைய சமூகத்தில் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை சபையில் இருக்கிறது, கூட்டம் வைக்கும்போது ஜெபங்கள் நடத்தும் பொழுது அங்கே இருக்கிறது தான் சந்தோஷம். அல்லேலூயா. அதை இளையகுமாரன் புத்தி தெளிஞ்சு புரிந்தது போல
மனம் திரும்பி புரிந்தது போல சபைக்குள்ள இருக்கிற ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொருத்தரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சொல்றாரு, எல்லாமே எனக்குரியது, எல்லாமே யாருக்குள்ளதான்? உனக்குத்தானு கத்த சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாமே உனக்குரியதுதான்ப்பா, நீ என்ன புரிஞ்சுக்கிறல. அல்லேலூயா. நீயும் உன் தம்பி மாதிரி, உன் சகோதரன் மாதிரி நீ என்ன செய்ய, உன் சிநேகிதரோட சேர்ந்து நீ விருந்து கொண்டாட ஆரம்பிச்சா, பார்ட்டி அது இதுன்னு போக ஆரம்பிச்சா, நீயும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருவேன். அதுக்காகத்தான் உன் சிநேகிதரோட சந்தோஷமா இருக்க ஆட்டுக்குட்டி கொடுக்கலையே தவிர உன்னை நான் இழக்க விரும்பலை. அதனாலதான் உன் சிநேகிதரோட சந்தோஷமா இருக்க ஆட்டுக்குட்டி தரலை. நீ புரிஞ்சுக்கனா. அந்த மூத்த குமாரன் புரிந்து கொள்ளாம வீட்டுக்குள்ள வான்னு சொன்ன அவன் கோபமாய் நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவன் வீட்டுக்குள்ள போனானா போகலை, அது சொல்லவில்லை. ஏன்னா இங்கே மூத்த குமாரன் சொல்லப்படுது இஸ்ரவேல் ஜனங்கள், இளைய குமாரன் சொல்லப்படுவது புறஜாதி ஜனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமி சுத்திர. மனம் திரும்பி வந்த இளைய குமாரனை, எப்படி இளைய குமாரனை போல இருக்கிற புறஜாதிகளை இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டார். இவ்வளவு காலமா பிதாவாகிய தேவன் கர்த்தர் ஆண்டவர், எங்களுக்கு ஒரே தெய்வம் யெகோவான்ட்டு இருந்தவங்க யாரை இப்ப விட்டுட்டாங்க? இயேசுவை விட்டுட்டாங்க. இங்க தகப்பன்ட்ட சேர மாட்டுக்கான், தகப்பன்ட்ட கோவப்பட்டுட்டு வெளியில நின்று உள்ள வர மாட்டுக்கான். யூதர்களும் அப்படித்தான் மேசியாவாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறவே மாட்டாங்க. 2000 வருட காலமாயி இன்னும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. இல்லைன்னா இந்த ஓமையில சரின்னு சொல்லி சமரசமாயி யாரு போனான்னு இருக்கும்? மூத்தவன் என்ன தகப்பனோடு போனான் அப்படி இருக்கும். ஆனா இந்த ஓமை முடிக்கப்படாமல் அப்படியே நிற்கிறது. இன்றும் யூதர்கள் முழுக்க இஸ்ரவேலர்கள் இயேசுவை மேசியாவை இன்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஓமை இன்னும் முடியாம இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த இளைய குமாரனை போல புறஜாதிகளாய் இயேசு விட்டு தூரம் போன புறஜாதிகளா இருக்கிற நாம எல்லாம் இப்ப என்ன செஞ்சிட்டோம்? மனம் திரும்பி வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு, உங்க பிள்ளையா இருக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை, வேலைக்காரனா இருக்கிறதுக்கு தான் எங்களுக்கு என்ன செய்யுது, கூலிக்காரனா இருக்கத்தான் தகுதின்னு வந்து நம்ம அவரிடத்துல என்ன செஞ்சோம்? அந்தோம். அவர் நம்மளை வேலைக்காரனா கூலிக்காரனா இல்ல, பிள்ளையாகவே சேர்த்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இந்த ஓமை முடிவடையாமல் அப்படியே நின்று இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஓமையில இவ்வளவு ஆழங்களும் அர்த்தங்களும் இருக்கிறது. இதை நம்ம சாதாரண ஒரு கதையை போல எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் அது ஆழமான காரியங்களை அமைச்சு நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப எவ்வளவு நம்ம அமைச்சர் தூரம் போய் துரோகியா இருந்தோம், நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார். பேரன்பினால் நம்ம என்ன செய்தார்? திரும்ப பெற்றுக்கொண்டார். பேரன்பு, நம்ம மேல வச்சிருந்த அன்பு, அளவிட முடியாத அன்பு. அதைத்தான் இங்கே இந்த ஓமை சொல்லுது. நாம் அவருடைய அளவிட முடியாத அன்பை நாம அமைச்சர் அசால்ட்டா அற்பமா பார்க்காதபடி அமைச்சர் அதை எப்படி அந்த அளவிட முடியாத அன்புக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையில கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.